எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகிகள் வளர்ப்பு பிராணியை வளர்க்கும் போது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இளம் பெண் 20 வயசுக்குள்ள இருக்காங்க. நான் அவங்கள குழந்தையா தான் பார்க்குறேன். அவங்கள எப்போ பார்த்தாலும், நீ என்னம்மா இவ்வளோ பெருசாகிட்டியானா, என்ன அங்கிள் நான் இப்போ குழந்தையாவே இருப்பேனா அப்படின்றாங்க. இப்போ மிட்-20s இருக்காங்க. ஓகே, சம்பவத்துக்கு வரும். அவங்க வந்து ப்ராக்டிசிங் ராஜயோகி. அவங்க அப்பா அம்மாவும் ப்ராக்டிசிங் ராஜயோகி. ஸோ அப்போ அந்த குடும்பத்தில் எல்லாருமே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீபத்தில் இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தங்கியிருக்காங்க. அவங்க வீட்டில் நாய்க்குட்டியெல்லாம் வளர்க்குறாங்க. அப்படி இவங்க 1 மாதம் தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாய்க்குட்டியெல்லாம் பழகும்போது இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம்ம வீட்லேயும் ஒரு வளர்ப்பு பிராணி இருக்கணும், ஒரு நாய்க்குட்டி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பா அம்மா பொண்ணு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது நாய்க்குட்டி வந்து இவங்க குடும்பத்தில் ஒரு அங்கம் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வீட்டில் ஒரு புது என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப் வந்த மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு தங்கறதுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க. அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போ இந்த நாய்க்குட்டி அந்த வீட்டில் தானே இருக்கு. அவங்க கிளம்பி போகிற அன்னைக்கு எதேச்சியா ஆக்சிடென்டலாக என்ன ஆயிடுச்சுன்னா, தெரியாமல் அந்த நாய்க்குட்டியை மிதிச்சிடுறாங்க. அது மிதிச்சதுல அந்த நாய்க்குட்டியோட கால் உடைஞ்சிடுச்சு. இவங்க 3 பேருமே அப்செட். இந்த நாயை தூக்கின்னு போயிட்டு வெட்டினரி டாக்டர்கிட்டலாம் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாய் கை உடஞ்சா என்ன பண்ணுவாங்க, கால் உடஞ்சா என்ன பண்ணுவாங்க, மனிதர்களுக்கு இந்த மாவு கட்டு கட்டுவாங்க, அதில் ஸ்டீல் வைப்பாங்க, இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப வெயிட் கம்மி, அதனால் ஸ்டீலெல்லாம் இப்போ வைக்க முடியாது, மாவு கட்டு தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கட்டெல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நாய்க்குட்டி அவங்க வீட்டில் தான் இருக்குது, ஆனால் ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. எப்படி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வந்து ஹீலிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த நாய் பழையபடி ஊக்க உற்சாகத்தோட செயல்படும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கும் சரி அப்பா அம்மாக்கும் சரி வீடு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த வார்த்தை சொல்லலை, ஒரு சாவு வீடு மாதிரி ஆகி போயிடுச்சு. ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்களை பறி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிட்டாங்க 3 பேருமே. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, அங்கிள் இது எப்படின்னு அங்கிள் நான் இது வந்து ஓவர் கம் பண்ணுறது. பாபா சொல்கிறாரு, பற்றில் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. நாங்களாக வாலண்டியராக இந்த நாய்க்குட்டி கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்து, இந்த மாதிரி சொந்தக்காரன் யாரோ வந்து அவங்க தெரியாமல் மிதித்து இந்த நாய்க்குட்டி கால் ஒடிஞ்சு நாங்கள் அதை பார்க்கவே முடியல, எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பற்றெல்லாம் நாங்கள் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ பாபா இதனால தான் ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சமயத்தில் சங்கமத்தில் நீங்கள் என்ன உறவு முறைகளோடு இருக்கீங்களோ அதோட கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறதுடைய சூட்சம விஷயம் இதுதான். ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பற்றுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம், அப்புறம் நம்ம அதுக்காக அவஸ்தைப்பட்டுட்டோம். பரமாத்மா என்ன சொல்றாரு, உங்களுக்கு ராஜயோக நாலேஜ் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு பேச்சுலர் அப்படின்னா இனி வர நாட்களும் நீங்கள் பேச்சுலராகவே கண்டினியூ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை கணவன் மனைவியாக இருக்கீங்க, குழந்தை இல்லை அப்படின்னா நீங்கள் கணவன் மனைவியை கண்ட்ரோல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கணவன் மனைவி குழந்தை இருக்குது ஆனால் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ராஜயோகம் கிடைச்ச பிறகு புதுசாக ஒரு குழந்தை பார்த்தீங்க. இப்போ பாருங்க, எனக்கு 38 வயசுல தான் இந்த நாலேஜ் கிடைச்சிது. எனக்கு வந்து அப்போது திருமணம் ஆகியிருந்து எனக்கு 2 குழந்தை இருக்குது. நான் என்ன பண்ணக்கூடாது, 3ஆவது ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இதனால தான் பரமாத்மா சொல்கிறார். இப்போ பாருங்களேன், நான் என்ன ஆனாலும் சரி, மனைவிக்கும் சரி 2 குழந்தைங்களுக்கும் சரி நான் டைம் ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்களாம் இருக்காங்க. புதுசாக ஒரு உறவு வந்தேன்னா அதுக்கும் நான் டைம் கொடுக்கணும்ல. அப்போது இந்த வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கலாமா வேணாவான்றது வேற ஒரு டிபேட்டு. இப்படி வளர்க்க ஆரம்பித்து அந்த நாய்க்குட்டிக்கு ஏதோ ஒன்று ஆகி இவங்க 3 பேருமே அப்செட். 3 பேருமே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை வந்து 8லேருந்து 10 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இதோட ஜாஸ்தியாக இருப்பாங்க, 15-20 வருஷமாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு வளர்ப்பு பிராணிக்கு இப்படி ஆன உடனே எல்லாருமே அப்செட் ஆகிறாங்க. ஏன்? அதுதான் பற்று. பற்று வந்து வச்சு செய்யும் நம்மளை. இது வந்து நான் அப்படிதான் சொன்னேன், இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பரு, அப்பா அம்மா குழந்தைக்கு சேர்ந்து டெஸ்ட் பேப்பர், 3 பேருமே ஃபெயில் ஆகிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு டெம்பரரி டேமேஜ் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 மாதத்தில் அது சரியாகி பழையபடி ஆகிடும். ஆனால் நீங்கள்
3 பேருமே எப்படி இருக்கீங்கன்னா ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. இது அவ்வளோ சரி கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பரமாத்மா வாணியில் சொல்கிறது இதுதான். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, மருந்து வாங்கி கொடுங்க, தேவைப்பட்ட இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுங்க, சில டைம் ட்ரிப்ஸ் ஏற்ற சொல்லுவாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. இது கடமைன்னு பண்ணுங்க. அந்த ஆத்மா அனுபவிக்குது இல்லை அந்த வலி துக்கம்லாம், அது அந்த ஆத்மாவோட கர்மம். இது அந்த ஆத்மா அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை ட்ராமாவில். இதை ஏற்றுக்கக்கூடிய பக்கம் நமக்கு வரணும். ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுது, என் குழந்தைக்கு ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டி வந்துச்சு, என் குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது, இப்படி புலம்புறது வந்து பற்று. இதுலேருந்து நம்ம விடுபடுறது நல்லது. புரியுதுங்களா? ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம், வளர்ப்பு பிராணிகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கங்கன்னு. நீங்கள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, வளர்த்தா இந்த மாதிரி பட்டில் போய் மாட்டிக்கிறீங்களே, அதுக்கு இந்த மாதிரி கஷ்டம் ஆகும்போது உங்களால் தாங்கிக்கவே முடியல. எதுக்கு ஒரு புது உறவை கொண்டு வந்து அப்புறம் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக வருத்தப்படுறது? சில தினங்களுக்கு முன்னாடி தான் பரமாத்மா சொல்கிறாரு, ஒரு குரங்கானது அதில் குழந்தை இறந்துச்சுன்னா அந்த இறந்து போன குழந்தைய வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும், ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி சில வீட்டில் வந்து சொந்த பந்தங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கணவர் இறந்துட்டாருன்னா அந்த மனைவிமார்கள் வந்து 1 வருஷம் நினைவு பண்ணிட்டு இருப்பாங்க, டெய்லி நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தேன், இது சில வருஷங்களுக்கு முன்னாடி. கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார், அதெல்லாம் தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கான் ஃபோனில். நான் அப்படியே நிறைய ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக 1 இயர் கழிஞ்சு அவரோட நினைவு நாள் அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி நான் அழலை, நான் இந்த நாள் வந்து உடஞ்சி போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சொல்லி 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 நான் அதை கேட்டு 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 இதை ப்ராக்டிஸ் பண்ணதுனால இன்றைக்கி நான் அழாமல் இந்த அவரோட ஃபங்க்ஷன் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு சொன்னான். ஸோ பற்று ரொம்ப டேஞ்சருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புதுசாக உறவுகளை கொண்டு வராதீங்க, சேர்த்துக்காதீங்க, அதனால் கஷ்டப்படாதீங்க, அது உங்களை பாதிக்க தான் செய்யுது. இல்லை இப்போ பாருங்களேன், வீட்டில் வேறு யாரும் இல்லை, பேச்சுலராக தங்குறீங்க, உங்களுக்கு வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு கூட்டுக்காக ஒரு நாயை வளர்க்குறீங்கன்னா அதெல்லாம் வேறு விஷயம். அங்கே வந்து உங்களுக்கு கம்பெனியன் தேவைப்படுதுன்னு அங்கேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கான்ற மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஆனால் அது நம்ம விட்டு வாழ்க்கையை விட்டு போகும்போது அது உட்காந்து அழகிறதுன்றதெல்லாம் கரெக்டாக இருக்காது. இதில் வேற ஒரு அனுபவம் சொல்கிறேன் பாருங்க. என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறார், அவரு ஒய்ஃபு, அவருக்கு ஒரு பொண்ணு. அவர் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளேயே வாக்கிங் போவார். அந்த ஃப்ளாட்டில் நிறைய நாய்க்குட்டிகள்லாம் இருக்குது, அது எக்ஸ்பெஷலி சின்ன சின்ன நாய்க்குட்டிலாம் இருக்குல்ல, அதுக்கு பிஸ்கெட்லாம் போடுவார். அப்படி அந்த குட்டி குட்டி நாய்கள் வந்து இவர் கூட க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போது யாரோ பசங்கள்லாம் அந்த நாய்க்குட்டிலாம் அடித்து வரட்டுவாங்க இல்லையா, அப்படி இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணி, இவன் வந்து 2nd ஃப்ளோரோ 3rd ஃப்ளோரோ வீடு, அந்த ஃப்ளோருக்கு வந்து நிற்குது. இவன் பின்னாடியே வந்துச்சு பொழுது பார்த்து நிற்குது. அப்புறம் கதை திறந்து பார்த்தா அந்த நாய்க்குட்டி அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. இவர் ஸ்லோவாக அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாரு. அந்த நாய்க்குட்டி இவங்க வீட்டோட ஒரு உறுப்பினராக ஆயிடுச்சு. அவர் இருக்கிறது ஃப்ளாட்டுன்றதுனால ஃப்ளாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீ நாய் வளர்க்கக்கூடாது நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் இந்த நாய்க்குட்டி கொண்டு வந்து இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மான்றவங்க 70 வயசுக்கு மேலே, அப்பான்றது 80 வயசு மேலே, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாய் பின்னாடி சுத்த முடியாதுன்றதுனால இது இங்கே இருக்க வேணாம், கொடுத்துருங்க அப்படின்றாங்க அவங்க அம்மா. யார்கிட்டே கொடுத்துருங்க. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாய் யாராவது வாங்கி அடாப்ட் பண்ணிப்பாங்களா, அப்படி யாராவது இருக்காங்களான்னு பார்க்க முடியும். நான் கூகுள் பண்ணேன், ஒரு விஷயம் கிடச்சிது, ஒரு நம்பர் கிடச்சிது, சொன்னேன். அப்புறம் நான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுவான், அவன், இவன் 3 பேர் சேர்ந்து அந்த நாய்க்குட்டி எதுன்னு போகிறோம். எங்கே கொண்டு போய் கொடுத்துட்டோம். திரும்பி வர வழியில் இவன் ஒரே அழறான். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்பா எப்படி அழுவாங்க அப்படி அழறான். அது பிரிஞ்சு வர முடியல அவனால். அடுத்த நாள் என்ன இருக்குன்னா, இவன் போய் திரும்பி அந்த நாய்க்குட்டி கூப்பிட்டு வந்துட்டான். ஏன்னா அதை பிரிஞ்சிருக்க முடியல அவனால். அம்மா வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கும் அதே மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் இருந்தது இந்த நாய் அவங்க வீட்டில், அவங்களுக்கும் அது இல்லாத ஒரு இழப்பு மாதிரி தெரிஞ்சுது. திரும்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அம்மா வீட்டில் இருக்குது. நான் என்ன கொடுமைன்னா, நான் எப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறேனோ அந்த நாய்க்குட்டி என்னை பார்த்துதுன்னா ஓடி போய் ஒரு கட்டில் கடியில் ஒழிஞ்சுக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டாதான். அந்த நாய்க்குட்டியோட புரிதல் என்னென்னா, நம்ம வந்து இந்த நாய் பிடிச்சிட்டு போகிறாங்களே, வச்சுக்கிறாங்களே, அவங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு அது புரிஞ்சுக்குது. இல்லை எனக்கு எந்த ரோலும் கிடையாது, நான் கூப்பிட்டான்றதுனால ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஆட்டோ வாங்கி அப்படி போயிட்டு வந்தோமே தவிர அது தவிர ஒன்றும் நடக்கலை. 2 நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அவனை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் வீட்டு வாசலில் வந்து, இப்போ நாய் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே போகிறது கிடையாது, வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு குட்டி நாய் எங்கள் காலுக்குள்ளேயே சுற்றி இருந்தது. அது வேறு ஏதோ தெரு நாய்.
நாங்கள் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கோம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த நாய் சின்ன குட்டி நாய் இல்லை அது அங்கங்கே சுற்றி நிற்குது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் கார ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான். ஸ்பாட்லேயே அந்த நாய்க்குட்டி அவுட். சின்னது. இதை பார்த்து இவன் அப்செட் ஆயிட்டான். ஏன்னா இவன் நாய்க்குட்டிகளை வளர்க்குறான், நிறைய பேர் நாய்களுக்கு பிஸ்கெட்லாம் போடுறான். இந்த நாய் கண்ணு முன்னாடி ரோடு ஆக்சிடென்ட் ஆகி சாவறதை பார்க்கணும் அவனால் தாங்கிக்கவே முடியல. அது அப்படியே துடிச்சு தான் செத்துது. இது நானும் பார்த்தேன். எனக்கு அந்த செகண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ட்ராமான்னு நான் நவுந்து வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து பெரிய பாதிப்பு இருந்து வரல. இதுக்கு காரணம் ராஜயோகம் பண்ணுறதுனால. ஆனால் அவன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேன் அன்றைக்கி சாப்பிட்ருக்க மாட்டான். ஒரு வாரம் அதை நினச்சே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அப்போ இந்த பற்று படுத்துது. அப்போ ஒரு ராஜயோகியும் கொஞ்சம் புத்தாலித்தனமாக இருக்கிறது நல்லது. புது உறவுகளை இப்போ நீங்கள் சேர்த்துக்காம இருக்கிறது நல்லது. சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிமிட்ஸோடு இருக்கணும். பற்றில் போய் மாட்டிக்க முடியாத லிமிட்ஸில் இருக்கணும். இது வந்து ஒரு இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். சரியா? ஸோ அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டவுட்லாம் கேட்பாங்க. அப்புறம் அங்கிள் இதை பற்றி ஒரு யூடியூப் வீடியோ போடுங்க அங்கிள், என்ன மாதிரி இருக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க, அங்கிள் நீங்கள் போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால இந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். சரியா? இப்போது வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்குறீங்களா? அப்படி வளர்த்தா இந்த பற்றுலையும் மாட்டியும் கஷ்டப்படுறீங்களா? இல்லை நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் வீட்டில் நாய் இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து அந்த பற்றில் அப்படி நான் மாட்டிக்கல, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஒரு தகவல். என்னோட சின்ன குழந்தைக்கு கவுன்சிலிங் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நேற்று அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. அதை நீங்கள் பார்க்கும்போது முந்தாந்தேத்துன்னு இருக்கும். கவுன்சிலிங் முடிஞ்சுது. அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட ஒரு 400-500 காலேஜ் இருக்குது. நமக்கு எத்தனை காலேஜ் தேவை, நான் என்ன கோர்ஸ் தேவைன்றதை நம்ம செலக்ட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. செக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. டிக் பண்ணிகிட்டே வரணும். நமக்கு இந்த காலேஜ் வேணும், இந்த காலேஜ் வேணும், டிக் பண்ணிட்டே வர வேண்டியதான். அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் படித்து சொல்லணும். எனக்கு இது ஃபஸ்ட்டு கட்சா நல்லாயிருக்கும், இது செகண்ட் கட்சா நல்லாயிருக்கும்னு பண்ணணும். அதுக்கப்புறம் லாக் பண்ணணும். இந்த லாக் வந்து நீங்கள் அன்றைக்கே பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் 16ஆம் தேதி சாயந்தரம் பண்ணால் போதுமானது. அது வரைக்கும் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணலாம், புதுசாக தேவையில்லைன்னு அதை எடுத்து விடலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் 16ஆம் தேதி நீங்கள் வந்து லாக் பண்ண மறந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். 17ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு இது என்னோட புரிதல் தான், அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு லாட்டில் கிட்டத்தட்ட 40,000 பசங்க அப்ளை பண்ணிங்கன்னா 40,000 பேருக்கும் அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபஸ்ட் ஆர்டர் படி கொடுத்துட்டு வரும். ஃபஸ்ட்டு கேட்டவர் கொடுத்துரும், செகண்ட் கேட்டவர் கொடுத்துரும், அப்படியே கொடுத்துக்கிட்டே வரும். அப்படியே நம்ம டேர்ன் வரும்போது நம்ம கேட்டிருந்த காலேஜ் அப்போ இருந்ததுன்னா நமக்கும் கிடைக்கும். இந்த சஸ்பென்ஸ் தான் 17ஆம் தேதி தீந்துடும். அன்றைக்கி வந்து நமக்கு அந்த ஆர்டர் கிடச்சிரும், இந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு இது கிடைக்கும். அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த காலேஜில் போய் நம்ம ஃபீஸ் கட்டி சேர்ந்துக்கணும். அதுக்கு வந்து அவங்க சொன்னது என்னென்னா ஒரு 5 நாள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 நாள்ன்றது சாட்டர்டே சண்டே தவிர்த்து அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நமக்கு அதுக்குள்ளே அந்த ஃபீஸ் தேவைப்படும். ஸோ அந்த காலேஜ் என்ன, அந்த காலேஜோட ஃபீஸ் என்னன்றதெல்லாம் கூட அதில் சொல்லிவிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. நம்ம 17ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.